ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1, 2 ப்ளவுஸ் தைக்கவே சோம்பேறித்தனமா இருக்கா? அப்ப இந்த சின்ன சின்ன பழக்கங்கள நம்ம விட்டு குடுத்தா போதுங்க, சோம்பேறித்தனமும் நம்மள விட்டு விலகிடும். இப்ப மெயினா எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தீபாவளி முடிஞ்சு சரி ஒரு 2, 3 நாள் ரெஸ்ட் எடுத்துக்குவோம் அப்படின்ட்டு இருந்தேன். அது இல்லாத இந்த வெளியூர் ட்ராவல்லாம் போயிட்டு வந்ததுலேருந்து, மறுபடியும் மிஷின்ல உட்காந்து ஸ்டிச் பண்ண எனக்குள்ள ஒரு சோம்பேறித்தனமாவும், சோர்வாவுமே இருந்தது. தீபாவளி முடிஞ்சதுலேருந்தே வந்து பழைய அளவுக்கு என்னால வேகமா சுறுசுறுப்பா தைக்கவே முடியல. அப்ப என்ன எனக்குள்ள ஏற்பட்ட மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் அதே போல தான் சோம்பேறித்தனங்கிறது இப்ப எனக்குள்ள வந்துருச்சு. அப்ப நம்ம டெய்லரிங் ஒர்க் பண்றவங்க எல்லாத்துக்குள்ளயுமே ஒரு சோம்பேறித்தனங்கிறது இருக்குங்க. அப்ப அந்த சோம்பேறித்தனம் வரும்பொழுது, அதிலிருந்து எப்படியாவது நம்ம வெளியில வரணும். அந்த சோம்பேறித்தனம் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைய நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போட தோணும். அதுக்கு அடுத்த நாள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளா நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். இப்ப தீபாவளி பண்டிகைக்கு எனக்கிட்ட நெறைய கஸ்டமர் வந்து ஸ்டிச் பண்ண வரும்பொழுது, ப இதே போல எனக்கு தீபாவளி பண்டிகைக்கு என்னால ஸ்டிச் பண்ண முடியாதுங்க. வேலை அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ ஒரு சில கஸ்டமர் தீபாவளி முடிஞ்சே வந்து எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணி குடுங்க. அப்புறம் அது இல்லாத ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, 4, 5 புடவலாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. தீபாவளிக்கு எனக்கு 1 குடுங்க, மீதி தீபாவளி முடிஞ்சு குடுங்க அப்டின்னாங்க. இப்ப எல்லா கஸ்டமருமே டோட்டலா ஒரே டைம்லயே வந்து கேட்கறாங்க. எனக்கு இதே போல நான் கோவிலுக்கு போகணுங்க, கல்யாணத்துக்கு போகணும், இதே போல ப்ளவுஸ் குடுங்க அப்படின்னு எல்லாரும் ஒரே டைமா கேட்கறதுனால, நானும் வந்து கொஞ்சம் தீபாவளி முடிஞ்சதுலேருந்து கொஞ்சம் சுறுசுறுப்பா, ஆர்வமா தச்சிருந்தா எனக்கு இவ்வளோ வேலை பெண்டிங் ஆயிருக்காது. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, அவ்வளோ வேலை இருக்கு. அதனால தான் இப்போ ஒரு சில தோழிகள்லாம் கேட்கறது, "என்னங்க இவ்வளோ வேலை வாங்கி வச்சிருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் அந்த புடவையெல்லாம் நம்ம ஓரடிச்சு குடுத்துட்டாவே, நம்ம கிட்ட இருக்கிற வேலை ஓரளவுக்கு குறைஞ்ச மாரி தெரியும். ஏன்னா, அது கவர்ல அதிகமா சேலலாம் இருக்கும்போது, நமக்கு அதே ஒரு பெருசா அதிக வேலை இருக்க மாரி தோணும். அதனால தான் இப்ப இந்த புடவையெல்லாம் ஓரடிச்சு நான் கஸ்டமருக்கு குடுத்துட்டு, எப்படி எப்படி பிளான் பண்ணி செய்யணும், இந்த சோம்பேறித்தனத்திலிருந்து எப்படியெல்லாம் நம்ம விடுபடணும் அப்படிங்கிறத, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு இப்ப நான் சொல்றேன். எனக்கு வந்து வேலை பெண்டிங் அதிகம் இருந்துச்சு அப்படின்னா, காலையில நானு ஒரு 6 மணிலேருந்தே கணக்கு பண்ணிக்கோங்க. காலையில 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நான் டைம பிரிச்சு, பிரிச்சு தான் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பேன். இப்ப காலையில 6 டூ 10 நம்ம என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்னு நான் ஒரு பிளான் பண்ணுவேன். அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா, 10லேருந்து மணி ஒரு 2 மணி வரைக்கும். அதுலருந்து பார்த்தீங்க அப்டின்னா 2 டூ 4, 4லருந்து நைட் ஒரு 10 மணி இப்படின்னு பகுதி பகுதியா பிரிச்சு நம்ம எந்தெந்த வேலை எந்தெந்த டைம்ல செய்யணும். அப்படிலாம் நான் பிளான் பண்ணி செஞ்சா மட்டும் தான் என்னால பெண்டிங் ஆன ப்ளவுஸ தர முடியும். நீங்களே இப்போ உங்களுக்கே தைக்கிறதுக்கு சோம்பேறித்தனமா இருக்கு. இப்ப நெறைய தோழிகள் பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப டைலரிங் ஒர்க் செய்யறவங்களுக்கு வேலை அதிகம் இருந்தும் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு விதமான சோம்பேறித்தனம், மலப்புத்தன்மையால தான் நம்மளால மிஷின்ல கிட்ட நெருங்கவே முடியாது. மிஷின்ட்ட போனாவே ஒரு விதமான ஒரு வெறுப்பு, ஒரு விதமான ஒரு சோம்பேறித்தனம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப நான் சொல்ற மாரி நீங்க பகுதி பகுதியா அந்த டைம பிரிங்க. 4 மணி நேரம், 4 மணி நேரம்னு நீங்க ஒரு நாள் டைம் அப்படியே இடையில கேப் விட்டு விட்டு பிரிக்கும் பொழுது, நம்ம இந்தந்த டைம்ல இந்த வேலை வீட்டு வேலைக்குன்னு ஒரு டைம ஒதுக்குங்க. நம்ப வீட்டு வேலைய இப்ப செய்றேன்னா, இப்ப நானா 6லருந்து ஒரு 10 மணிக்குள்ள வீட்டு வேலை எப்படியாவது முடிச்சுட்டாலும், அந்த ஒரு 2 மணி நேரத்த நம்ம பயன்படுத்தணும் கரெக்ட்டா. 11லருந்து 12 மணிக்குள்ள எப்படியாவது கஷ்டப்பட்டாவது ஒரு 2 ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணணும். ஆனா, அந்த சோம்பேறித்தனங்கிறது வந்துருச்சுன்னா, நம்ம என்னதான் முயற்சி செஞ்சாலும் நம்மள வந்து அதுலருந்து வெளிய வரவே முடியாது. அப்ப நம்ப இந்த நேரத்தில தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒரு 5 நிமிஷம் என்ன பண்றீங்கன்னா, அமைதியா உட்காந்து ஒரு சில பயிற்சி எடுக்கணும். நமக்கு இந்த தையல் தொழில் எவ்வளவு ரொம்ப 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 நமக்கு இந்த தையல் தொழில்ங்கிறது முக்கியம். நம்ம கத்து வச்ச தொழில் வந்து நம்ம கடைசி வரைக்கும் கைவிடக்கூடாது அப்படின்னா, நம்மகிட்ட இந்த சோம்பேறித்தனம் வரவே கூடாதுங்க. இப்ப மெயினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்ப தையல் தொழில பொறுத்தவரைக்கும், இப்ப நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சொந்த பந்தங்கள்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, அங்க வா, இங்க வான்னு நெறைய பேர் கூப்பிடுறாங்க. நம்பளுடைய தொழிலோட கஷ்டம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம ஒரு 4 நாள் வெளியூர் போனோம், அவங்களுக்காக போறோம் அப்டின்னாலும், அப்ப இங்க வேலை நமக்கு பெண்டிங் ஆயிடுது. அப்ப எல்லாமே நமக்கு முக்கியம் அப்படிங்கிறப்ப, என்ன பொறுத்தவரைக்கும் நம்ம சொந்த பந்தம் எல்லாத்த விட பார்த்தீங்க அப்டின்னா, இந்த தையல் தொழில் ரொம்ப ரொம்ப நம்ம கூட கடைசி வரைக்கும் வர்றது எது அப்டின்னு பார்த்தா, நம்மளுடைய தொழில் தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் கூட வரும். இந்த தொழில் தான் நமக்கு வருமானத்த குடுக்கும். அப்ப இந்த தொழில
நம்ம இந்த தொழில சக்சஸ் ஆகணும் அப்படின்னா, இந்த சோம்பேறித்தனத்துக்கு எதுக்கு பயப்படுறோமோ, பயப்படலையோ தெரியாதுங்க. ஆனா கண்டிப்பா அந்த சோம்பேறித்தனத்துக்கு நம்ம ஒவ்வொருத்தருமே பயந்தாகணும். இந்த சோம்பேறித்தனம் தானே சரி பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம்ன்னு நீங்க விட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்மளுடைய வளர்ச்சியவே தடுத்துருங்க. இந்த சோம்பேறித்தனம் மட்டும் நம்ம சர்வ சாதாரணமா நினைக்கவே கூடாது. எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த சோம்பேறித்தனத்திலிருந்து வெளிய வாங்க. நமக்கு எது எதெல்லாம் நம்ம தொழிலுக்கு இடையூறா இருக்கோ, அதிலிருந்து நம்ம விலகி இருக்கிறது ரொம்ப 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 முக்கியங்க. எந்த பழக்கமா இருந்தாலும் விட்டு குடுங்க. தொழிலுக்காக இப்ப வெளியூர் ட்ராவல் போறதா, நம்ம வேலை என்னவோ அத பார்த்துட்டு குயிக்கா வர மாரி பண்ணோம். அவங்க இருங்க, தங்குங்க, தங்குங்க அப்படின்னு ரொம்ப கம்பல் பண்ணாலும், நம்ம தொழிலுக்காக நம்ம வந்து தான் ஆகணும். அப்ப அவங்களுக்காக நம்ம பார்க்கும்பொழுது, இங்க நமக்கு வேலை பெண்டிங் நெறைய ஆயிடுது. அப்ப நம்ம ஒரு வேலைய பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு இந்த பழக்கத்த கண்டிப்பா விட்டே ஆகணுங்க. மொத்தமா சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்றது. இப்ப பாருங்க, இப்ப எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப என்கிட்ட ஒரு நாளைக்கு நான் 4 ப்ளவுஸ் தான் தைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, என்னால ஈஸியா ஸ்டிச் பண்ண முடியும். இதே வந்து பார்த்தீங்கன்னா, நான் மொத்தமா நாளைக்கு 4 தச்சு தச்சுக்கலான்னு சேர்த்து, சேர்த்து, சேர்த்து ஒரு 40, 50 ப்ளவுஸ் பக்கம் பெண்டிங் வச்சுட்டேன் அப்படின்னா, அந்த வேலை வந்து எனக்கு ஒரு சுமையா தெரியும். இப்ப என்னால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 25 கிலோ தான் வெயிட் தூக்க முடியும் அப்படின்னா, நான் கஷ்டப்பட்டு கொஞ்சம் தூக்குவேன். அத விட கொஞ்சம் வெயிட் அதிகம் தூக்கணும் அப்படின்னா, ஒரு 30 கிலோ வெயிட்ட தூக்குவேன். அதே பார்த்தீங்க அப்படின்னா, 40 கிலோ, 45 கிலோலாம் நம்மளால தூக்க முடியாது. அதே போல தாங்க தையல் தொழிலையும் நான் அப்படிதான் மனசுக்குள்ள ஒண்ணையும் கற்பனை பண்ணிக்குவேன். அப்ப நம்ம அதிகமா மொத்தமா 50 ப்ளவுஸ், 60 ப்ளவுஸ்ன்னு சேர்த்து வச்சு தைக்கும் பொழுது, அது நமக்கு ஒரு சுமையா தெரியும். அப்ப அந்த சுமையா தெரியும் பொழுது, அந்த தொழிலே நமக்கு பிடிக்காத மாரி தோணும். இந்த தொழில கத்துட்டு இவ்ளோ கஷ்டப்படுறதா இருக்கே! இதுல இவ்ளோ ரிஸ்க்கா இருக்கே! அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒ ஒ ஒரே நாளையில 7 தைக்கணும், 10 தைக்கணும், 15 தைக்கணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு பேக் பெயின் வரும். அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா, கை கால்லாம் டயர்டா இருக்கும். அடுத்த நாள் மிஷின்லயே உட்கார முடியாது. அப்ப அந்த தொழில் எந்த தொழிலா இருந்தாலும் நமக்கு ஒரு ஈஸியா செய்ற மாரி உடல் பெயின் எதுவும் இல்லாம, ஒரு சுறுசுறுப்பா ஆர்வத்தோட செஞ்சோம் அப்படின்னாவே, நமக்கு இந்த தையல் தொழில் ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுரும். அப்ப நம்பகிட்ட இருக்கிற பழக்கம் என்ன? அன்னன்னைய வேலைய அன்னன்னைக்கு செஞ்சோம் அப்படின்னா, நம்பளால முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து நம்பகிட்ட வேலை வந்து பெண்டிங் ஆகாது. சோம்பேறித்தனமும் நம்பகிட்ட வராம இருக்கும். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான்லாம் இப்ப தீபாவளி முடிஞ்சு ஒரு 3, 4 நாள் ரெஸ்ட் எடுத்தேன். அந்த 4 நாள் ரெஸ்ட் எப்படின்னா, ஒரு 12 டூ ஒரு 1:30 வரைக்கும் தூங்குவேன். அந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 3 நாள் முடிஞ்சும் அதே தூக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 4ஆ நாளும் வருது, 5ஆ நாள் வருது. அப்ப எப்படியாவது தூங்க தான் தோணுது. அப்ப அந்த டைம நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பழக்கம் எனக்குள்ள வந்துருச்சு. அப்ப அந்த பழக்கத்த நம்ம முறியடிக்கணும். அப்ப அதிலிருந்து நம்ம முறியடிக்கணும்னா, டக்குனுலாம் ஒரு பழக்கத்த நம்மகிட்ட ஒரு பழக்கம் இருக்கு அப்படின்னா, அத டக்குனு முறியடிக்க முடியாது. நம்பளுக்குள்ள ஒரு வந்து மன உறுதியோட இருந்து, எப்படியாவது நம்ம லைஃப்ல ஜெயிக்கணும், இந்த தொழில்ல சக்சஸ் ஆகணும்னு முயற்சி பண்ணுனா மட்டும் தான், அந்த பழக்கத்த நம்மளால முறியடிக்க முடியும். அதனால உங்க மனசுக்குள்ளேயும் ஒவ்வொருத்தரும் லைஃப்ல ஜெயிக்கணும். உங்களுக்குள்ள ஒரு குறிக்கோள், இலக்கு இதே போல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா சோம்பேறித்தனத்த முறியடிக்க முடியும். அடுத்து நெக்ஸ்ட் பழக்கம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, கடையில ஸ்டிச் பண்றவங்கள விட, வீட்ல ஸ்டிச் பண்றவங்களுக்கு தாங்க வந்து இந்த சோம்பேறித்தனங்கிறது ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ கடை வச்சு ஸ்டிச் பண்றவங்க கூட, வீட்ல உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடையில போய் ஸ்டிச் பண்ணும்பொழுது, அங்க ஆட்கள் அதிகம் வருவாங்க. அவங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. எப்படியாவது மிஷின்ல ஆட்டோமேட்டிக்கா ஸ்டிச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம வீட்ல தைக்கிறவங்க அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ கஸ்டமர் யாரும் வரல, வீட்லயும் யாரும் இல்ல அப்படின்னா, நமக்கு ரெஸ்ட் எடுக்க தான் தோணும். இல்லன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மொபைல் எடுத்து சரி கொஞ்சம் மனசு வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்க்கும் பொழுது பொழுது போகிறதே தெரியாதுங்க. இப்போ ஒரு 12 மணிக்கு மொபைலை எடுக்கிறோம் அப்படின்னா 2 மணி ஆகலாம், 3 மணி ஆகலாம், 4 மணி கூட ஆகலாம் வைக்கிறதுக்கு. பசி கூட எடுக்காது. சாப்பிட கூட தோணாது. நம்ம நெக்ஸ்ட் அடுத்து என்ன மொபைல்ல நல்ல வீடியோவா இருக்கு. அடுத்து என்ன? அடுத்து என்னன்னு இப்படி தள்ளிவிட்டு தள்ளிட்டு பார்த்துக்கிட்டே இருக்க தான் தோணும். அப்ப நம்ப இதுலலாம் நம்ம டைம் எப்படி எதனால இதுல வந்து இவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு அப்புறம் பார்த்தா, நம்ம இவ்வளோ டைம் ஆயிடுச்சு ஐய்யய்யோ! அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் தான் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, மொபைல்ல இவ்வளோ டைம நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு நம்ம நெனைப்போம். சரி இன்னைக்கு 1 ப்ளவுஸ் 2 ப்ளவுஸாவது தச்சிருக்கலாமே! இன்னைக்கு பொழுதே போயிடுச்சே! அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம். அதே அடுத்த நாளும் அதையே கன்டின்யூ பண்ணுவோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா மொபைல் பார்க்கறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு சில குறிப்பிட்ட டைம்ன்னு அதுக்கு ஒதுக்கிக்கணும்.
அப்ப அந்த குறிப்பிட்ட டைம் ஒரு நாளைக்கு 1 ஹவர் தான் மொபைல் பார்க்கணும். அப்படின்னு நீங்க ஒரு மொபைல் பார்க்கறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம வந்து நம்ம கணக்கு பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாவே, நம்ம அந்த டைம்ல 1 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் மொபைல் பார்த்துட்டு இருக்க நேரத்தில, கண்டிப்பா அப்போ உங்களால ஒரு 3, 4 ப்ளவுஸ்லாம் ஈஸியா தைக்க முடியும். அதுவே உங்களுக்கு வந்து ஒரு பழக்கமா மாறிரும். பொழுதுபோக்கு சம்மந்தம் மொபைல்ல நம்ம வந்து நம்மளுடைய எல்லா நம்ம மனசு எல்லாமே அதில போய் நம்ம செலுத்திட்டோம் அப்படின்னா, அதிலிருந்து விடுபடவே முடியாது. அப்ப அதுவே நமக்கு ஒரு சோம்பேறித்தனத்த குடுத்துரும். அதனால கண்டிப்பா வந்து பொழுதுபோக்கு விஷயம் அப்படிங்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. அதில டைம மிச்சம் பண்ற மாரி நம்ம பார்த்தோம் அப்படின்னாலும், சோம்பேறித்தனத்திலிருந்து வெளிய வர முடியும். கண்டிப்பா இந்த பழக்கத்த நம்ம விடுறது கொஞ்சம் நல்லது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிந்தனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா தான், நம்ம தொழிலையும் பாசிட்டிவா செய்ய முடியும். இப்ப என்னால முடியாது, முடியாதுன்னு நான் எப்பயுமே நெகட்டிவாவே சிந்திச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, அப்ப அந்த தொழில்ல ஒரு மன உறுதிங்கிறது இல்லாமயே போயிடும். எப்பயும் நம்மளது என்னைக்கும் சரி, நீங்க டெய்லியுமே உங்க எண்ணத்த மட்டும் எப்பயும் பாசிட்டிவா வச்சுருங்க. இப்போ ஒரு சில தோழி கூட என்கிட்ட வந்து நேர்லயே கேட்டிருந்தாங்க, "சிஸ்டர் நீங்க டெய்லரிங்ல வந்து நல்லா நெறைய துணி தைக்கிறீங்களே, ஆனா வந்து நானும் என் ஃப்ரெண்டும் டெய்லரிங் கிளாஸ் போனோம். அவங்கலாம் வந்து 1 மாசம், 2 மாசத்துல கத்துக்கிட்டாங்க. நான் 4 மாசம் போறேன். ஆனா என்னால மட்டும் கத்துக்கவே முடியல. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கே ஒரு மாரி இது ஃபீலிங் ஆகுது. அவங்க மட்டும் கத்துக்கிட்டாங்களே, நம்பளால ஏன் கத்துக்க முடியல இந்த தொழில அப்டின்னு சொல்லி எனக்குள்ளேயே ஒரு கவலையா இருக்கு. அப்ப நான் அந்த ப்ளவுஸ் வந்து என்னால கட்டிங் பண்ணி தைக்க முடியுமா? முடியாதா? அப்டிங்கிற ஒரு ஃபீல் அதிகமா இருக்கு. எனக்கு நீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லிக் குடுங்க. எனக்கு புரியாத இடத்தெல்லாம் அப்டின்னாங்க. கண்டிப்பா எனக்கு டைம் கிடைக்கிறப்போ உங்களுக்கு நான் சொல்லி தரேன் அப்டின்னு சொல்லி, எனக்கு டைம் கிடைச்சப்போ அவங்கள வர வச்சு, இந்த இடத்துல இப்டி இப்டி நீங்க நான் நேர்லயே அவங்களுக்கு சொல்லிக் குடுத்தேன். அப்ப உங்க ஒவ்வொருத்தருமே சரி, நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, இப்ப டெய்லரிங் கிளாஸ் புதுசா பழகுறீங்க அப்டின்னா, 1 மாசம் 2 மாசத்திலேயே நம்மளால கத்துக்க முடியலையே அப்டின்னு கவலைப்படவே படாதீங்க. எப்பயும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, குயிக்கா ஒரு தொழில கத்துக்கிறத விட, அத பொறுமையா, நிதானமா யோசிச்சு, அதுல உள்ள எல்லா பிரச்சனையா இருந்தாலும் சரி, இந்த தொழில்ல எதா இருந்தாலும், எந்த மிஸ்டேக்கா இருந்தாலும், அத நீங்க பொறுமையா கத்துக்கிறவங்க தான் கடைசி வரைக்கும் நிலையா இருக்க முடியும். இப்போ 1 மாசத்துல நான் ஒரு தொழில கத்துக்கிறேன் அப்டின்னா, என் மனசுல அது ஆழமா பதியவே பதியாது. அப்ப நீங்க பொறுமையா வந்து 3 மாசங்கிறது 4, 5 மாசம் டெய்லரிங் கிளாஸ் போனாலும், அவங்க தான் வந்து தெளிவா பார்த்தீங்கன்னா, உங்களால எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் வரதுலருந்து எல்லாமே அப்ப நீங்க நுணுக்கமா கத்துக்கிறீங்கன்னு நெனைக்கணும். அப்ப இத வந்து நீங்க எப்பயுமே வந்து தோல்வியா நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள ஒரு பயம், பதட்டம் இதெல்லாம் படவே படாதீங்க. நம்ம இப்படிலாம் மிஸ்டேக்கா தச்சுக்கிட்டு இருக்கோமே, இந்த தொழில நம்ம கத்துக்குவோமோ, கத்துக்க முடியாதோ, நம்மளும் எல்லார் மாரியுமே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடணும்னு ஆசையா இருக்கே. ஆனாலும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துகிட்டே இருக்கே, எதாவது ஒரு குறை வந்துகிட்டே இருக்கே, நம்ம அரைகுறையாவே தச்சுட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி கவலைப்படவே படாதீங்க. நுணுக்கத்தோட நீங்க கத்துக்குங்க. 1 மாசங்கிறது 6 மாசம் தான் ஆகட்டுமே. அப்ப அந்த தொழில நீங்க நிறைவோட, நுணுக்கத்தோட கத்துக்கும் பொழுது எனக்கே அப்படிதான் டெய்லரிங் கிளாஸ் வந்து இப்பயாவது நம்ம மொபைல பார்த்து ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னா கூட, நம்ம மொபைல்ல பார்க்குறோம். ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளமா நெறைய வீடியோ போடுறாங்க. பார்த்துக்கலாம், கத்துக்கலாம். அப்பலாம் வந்து எந்த மொபைலுமே இல்ல. எனக்கெல்லாம் இந்த ஷோல்டர் லூஸ் ப்ராப்ளம்லாம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப சிந்திச்சு, சிந்திச்சு எந்த இடத்த நம்ம சரி பண்ணி கட்டிங் பண்ணணும்? எந்த இடத்துல எந்த பாயிண்ட்ட நம்ம சரி பண்ணா அத வந்து சரி பண்ண முடியும்? ப்ளவுஸ் வேஸ்ட் ஆனாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய ப்ளவுஸ் பிட்ட பார்த்தீங்கன்னா, என் அளவுக்கே கட்டிங் பண்ணி, பண்ணி தச்சு, தச்சு அப்ப வந்து எத எத சரி பண்ணும்பொழுது எப்படி நமக்கு ப்ளவுஸ் கரெக்ட்டா வந்துச்சு? அப்படிங்கிறது ஈஸியா நம்ம கத்துக்க முடிஞ்சுது. அதே போல தான் எந்தெந்த இடத்துல நீங்க மிஸ்டேக் பண்றீங்களோ, அத மறுபடியும் நீங்க சரி பண்ண ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அது வந்து. அப்ப நீங்க சரி பண்ணி அத தச்சு பாருங்களேன். அப்ப அந்த தொழில உங்களுக்கு ஒரு அழுத்தமா பதிஞ்சுக்கும். உங்க மனசுல நல்லா பதிஞ்சுக்கும். அதனால வந்து முடியவே முடியாது. எங்களால அது முழுமையான டெய்லர் ஆக முடியாதுன்னு சொல்லி கவலைப்படவே படாதீங்க. கண்டிப்பா வந்து நீங்க டெய்லரிங் கிளாஸ் புதுசா பழகுறவங்களுக்கு தான் சொல்றேன். நிச்சயமா உங்களாலயும் வந்து ஒரு மிகப்பெரிய டெய்லர் ஆக முடியும். நம்பிக்கைய மட்டும் விட்டுறவே விட்டுறாதீங்க. எப்பயுமே நம்பிக்கைங்கிறது உங்களுக்கு இருந்துச்சு, உங்க எண்ணத்த மட்டும் பாசிட்டிவா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா டெய்லரிங் ஒர்க்ல நெறைய சாதிக்கலாம். தொடர்ந்து முயற்சி பண்ணி தொழில கத்துக்கிட்டே இருங்க. எல்லாருமே இதுல சக்சஸ் ஆக முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிஸ்டர் வந்து இன்னொரு சிஸ்டர் இந்த விஷயத்த எனக்கே ஒரு மாரி இருந்துச்சு. கண்டிப்பா இத டெய்லரிங் ஒர்க் பண்றவங்க அனைவருமே இந்த விஷயத்த கேளுங்க. இந்த பழக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஒரு ஒவ்வொருத்தர் மனசுலயும், ஒரு எண்ணத்திலயும் எப்படிலாம் இருக்கு பாருங்க. ஒரு சிஸ்டர் வந்து, "என்னங்க இவ்வளோ வேலை பெண்டிங்க வச்சுட்டே இருக்கீங்களே, ஒரு நாளைக்கு எத்தன ப்ளவுஸ் தப்பீங்க?" அப்படின்னு கேட்டாங்க. என்னான்னே தெரியலங்க. ஒரே டயர்டா இருக்கு, சோர்வா இருக்கு. ஒரு மாரி சோம்பேறித்தனமாவே இருக்கு. மிஷின்ல உட்காந்து முன்ன மாரி என்னால ஸ்டிச் பண்ண முடியல. என்னங்க எப்பயும் கொஞ்சம் குயிக்கா குடுப்பீங்களே, இந்த டைம்ல என்ன லேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? நாளைக்கு வா, அடுத்த நாள் வான்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, ப்ளவுஸ் குயிக்கா தரமாட்டேங்கிறீங்களே அப்டின்னாங்க. இதே மாரி கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இப்படிலாம் சொல்லியிருந்தேன்.
நீங்க இப்படி சொல்றீங்க, உங்களுக்கெல்லாம் இவ்வளோ வேலை வருது, உங்களுக்கு வருமானங்கிறது இருக்கு. இருந்தும் உங்களால மிஷின்ல தைக்க முடியலங்கிறீங்க. ஆனா, எனக்கு வந்து இந்த தையல் தொழில் மட்டும் நான் கத்துருந்தேன் அப்படின்னா, எனக்கெல்லாம் என்னுடைய குடும்ப சூழ்நிலை அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இந்த டெய்லரிங் ஒர்க் எனக்கு இந்த தொழில் தெரிஞ்சுச்சு அப்படின்னா, ஒரு நாளைக்கு நான் 10 ப்ளவுஸ் ஈஸியா தப்பேங்க. 10 ப்ளவுஸ் தச்சு ஒரு நாளைக்கு ஒரு சாதா ப்ளவுஸுக்கு ரூ. 100 வாங்குறீங்க. 10 ப்ளவுஸ் தச்சாலும் ஒரு நாளைக்கு ரூ. 1000 வருமானங்கிறது கிடைக்கும். ஆனா, எனக்கு இந்த தொழில் தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அப்ப இப்படிலாம் சோம்பேறித்தனமா இருக்கீங்களே அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நம்மள ஒருத்தவங்க வந்து சோம்பேறித்தனமா இருக்கீங்கன்னா, அவங்க சொல்லும் பொழுது நமக்கு ரொம்ப மனசே பாதிக்குது பாருங்களேன். இதே நமக்குள்ள நம்ம சோம்பேறிங்கிறதப்ப அந்த ஒரு உற்சாகம் நம்ம தைக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வரல. இதே அடுத்தவங்க நம்மள ஒரு சோம்பேறின்னு இப்ப நீங்களே இருக்கீங்க அப்படின்னா, உங்கள பார்த்து யாராவது சோம்பேறி அப்படின்னு சொல்லிட்டா, அப்ப நம்ம மனசு என்ன பண்ணும் அப்படின்னா, அப்பதான் போய் ஆர்வமா தைக்க தோணும். அப்பதான் ஒரு தொழில்ல நம்ம வேகமா முன்னுக்கு வரணும் அப்படி நம்ம வேகமா முயற்சி செய்யணும். இதுல வந்து சக்சஸ் ஆகணும், சாதிக்கணும். அவங்க பார்த்து நம்மள சோம்பேறின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு, நமக்குள்ள ஒரு வீரங்கிறது வரும். அதே மாரி தான் எனக்கு இருந்துச்சு. அப்ப என்ன இவங்க நம்மளையே சோம்பேறின்னு சொல்றாங்களே, குயிக்கா வந்து ப்ளவுஸ் தராதனால சோம்பேறின்னே சொல்லிட்டாங்களே. அப்ப எவ்வளோ பேர் வாய்ப்புக்காக காத்திருக்காங்க பாருங்க. எவ்வளோ பேர் வந்து வருமானம் இல்லாம ஒவ்வொருத்தரும் இப்ப தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது நமக்கு ஒரு வருமானம் வராதா? அப்ப தையல் தொழில் தெரிஞ்சா அவங்க நெறைய அப்ப எவ்வளோ துணி தப்பாங்க பாருங்க. அப்ப அவங்க கை, கால் வலிச்சா என்னாங்க? நமக்கு வருமானம் வருதுல்ல. நம்ம சோம்பேறித்தனமா இருந்தா 4 காசு பணம் சம்பாதிக்க முடியுமா? அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம எல்லாருமே சிந்திச்சு பார்ப்போம். இன்னைக்கு எவ்வளவோ பேர் வந்து வருமானம் இல்லாத தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க சொல்றாங்க, இதே ஒரு ப்ளவுஸ் ஒரு ரூ. 100 இருந்தா நான் ஒரு 2 நாளைக்கு பால் வாங்க எனக்கு ஆகுங்க. எனக்கு வருமானங்கிறதே இல்லங்க. கண்டிப்பா அந்த தொழில கத்துக்கிட்டா கூட தேவலாம் பரவால்ல போல தோணுதே. இது நல்ல வேலை தானே அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம சிந்திச்சு பார்ப்போம் பாருங்க. அப்ப நம்ம எண்ணங்கள எப்படி வச்சிருக்கணும் அப்படின்னா, பாசிட்டிவா வச்சுருங்க. ஒவ்வொருத்தருமே வந்து என்னால முடியாது அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. இப்ப ஒருத்தருக்குள்ள சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது எப்படிங்க அது சோம்பேறிங்கிறத கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஈஸி தாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்குள்ள ஒரு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா, நம்ம தொழில கூட முழு நிற இப்ப பார்த்தீங்கன்னா, முழுமையான நிறைவோடு செய்ய முடியாது. அது எப்படிங்கன்னா, ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்றோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு சில இடத்துல நம்ம ஒரு மிஸ்டேக்கா தச்சுருவோம். அர்ஜென்ட்டா அப்ப கஸ்டமர் கூட நிப்பாங்க. நம்ம கிட்டயே கூட கஸ்டமர் நிப்பாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல அந்த ப்ளவுஸ் முடியிற கண்டிஷன்ல இருக்கலாம். அப்ப கஸ்டமர் பக்கத்துல நிப்பாங்க. நம்ம ஒரு பதட்டத்துல வந்து தப்பா தச்சிடுறோம்னு வச்சுக்கங்களேன். இப்ப நம்ம வந்து கைக்குழி கட் பண்ணத கவர் தட்டு மாத்தி மாத்தி தச்சிடுறோம். ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக்கா தச்சிடுறோம் அப்படின்னா, அந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா, அத பிரிச்சு தைக்கவே மலைப்போம். ஆஹா! இத பிரிச்சு தச்சா 10 நிமிஷம் ஆகுமே! கடந்துட்டு போகுது பரவால்ல அப்படியே ஸ்டிச் பண்ணி குடுத்துருவோம்னு, அர்ஜென்ட்டா அப்படியே தச்சு குடுத்துருவோம். அது ஒரு மிஸ்டேக்காவே அவங்களுக்கு அந்த ப்ளவுஸ் ஆயிடும். அப்ப ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நம்மகிட்ட அந்த சோம்பேறித்தனங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம். அப்ப நம்மளால ஒரு முழுமையான டெய்லர் எப்படி ஆக முடியும்? அப்ப நம்ம தொழில் சுத்தங்கிறது இருக்காது. அப்படி நம்ம தொழில் சுத்தம் இல்ல அப்படின்னா, கஸ்டமர் அடுத்த வாடிக்கையாளர்கள் வரமாட்டாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல என்ன நம்ம மிஸ்டேக் பண்ணணும் அப்படின்னா, நம்ம தப்பா தச்சாலும் ஒரு கஸ்டமர் நின்னாலும், அத பிரிச்சு தான் செஞ்சு குடுக்கணும். ஆனா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. நானே ஒரு நெறைய அளவு ப்ளவுஸ்ல பார்த்துருக்கேன். இந்த இடத்துல மிஸ்டேக்கா தச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சும், அத சரி பண்ணாமயே அப்படியே கஸ்டமர்ட்ட குடுத்துர்றது. அப்படிலாம் நம்ம பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சோம்பேறித்தனம் தான் இதுக்கு காரணம். இத 5 நிமிஷம் சரி பண்ணி நம்ம பிரிச்சு தைக்கிறதா அப்படின்னு கொஞ்சம் மலைப்பு. இதே வந்து இப்ப லைனிங்லாம் நம்ம சுத்தி அடிக்கிறோம் அப்படின்னா, சுருக்கம் வந்துச்சு இந்த லைனிங் கிளாத் வந்து தூக்கிட்டு இருந்தா, அத பிரிச்சு மறுபடியும் தான் நம்ம திருப்பி செய்யணும். இதே வந்து பிரிக்காம நம்ம ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டா, அந்த ப்ளவுஸே சொதப்பிரும். அந்த கஸ்டமர் போடும்பொழுது அவங்களுக்கு ஒரு மன திருப்திங்கிறது இருக்காது. அவ்வளோதான். எவ்வளோ டைம் ஆனாலும் நம்ம சோம்பேறித்தனத்திலருந்து நம்ம விடுபட்டா மட்டும் தாங்க இந்த தொழில்ல நம்ம 100% சக்சஸ் ஆக முடியும். இந்த சோம்பேறித்தனத்தோட நீங்க வேலைய மட்டும் தயவு செய்து நான் என்ன உட்பட சொல்றேன். உங்கள மட்டும் நான் சொல்லல. என்ன உட்பட சொல்றேன். அப்ப இந்த சோம்பேறித்தனம்ங்கிறது ஒருத்தருக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, தொழில்லயும் சுத்தம் இருக்காது. அது இல்லாத நம்ம லைஃப்பையும் கெடுத்துரும். நம்ம வருமானத்தையும் கெடுத்துரும். இந்த சோம்பேறித்தனம் ஒவ்வொருத்தர்கிட்டயும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க லைஃப் அழிக்கிறதே இந்த சோம்பேறித்தனம் தான், மலப்புத்தன்மை, இந்த சோர்வு தான். அப்ப கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் இதிலருந்து நம்ம விடுபடுவோம். தையல் தொழில்ல 100% கண்டிப்பா சாதிக்க முடியும். அதனால இந்த தொழில் வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, வேற தொழிலுக்கு யாரும் தயவு செய்து போக வேணாம். நம்ம இந்த தொழில கஷ்டம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு, வேற ஒர்க் பண்ண போயிட்டோம் அப்படின்னா, அது இத விட கஷ்டமா இருக்கும். அப்புறம் தான் நம்ம நெனச்சு பார்ப்போம். டெய்லரிங் ஒர்க்கே எவ்வளோ பெட்டரா இருக்குது அப்படின்னு நெனச்சு பார்ப்போம். அதனால
வீட்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான தொழில்ங்க. இந்த தையல் தொழில் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க வீட்ல வந்து இப்ப ஃபேமிலில உள்ளவங்கலாம் பார்த்தீங்க அப்டின்னா, வெளியில போய் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிருவாங்க. ஆனா நம்ம வீட்ல இருந்துகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகளையும் பார்த்துக்கலாம். வேற எங்கேயும் வெளியிலயும் போக தேவையில்ல. வீட்ல இருந்துட்டு நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய தொழில் தான். அப்ப இந்த தொழிலையும் நம்ப எதனால பயன்படுத்தாத வுடுறோம் அப்டின்னா, அந்த சோம்பேறித்தனத்தால தான். எல்லாத்துக்குமே மலப்பு. நமக்கு இப்ப வீட்ல இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இப்ப வீட்ல இருக்க பெண்கள்லாம் நல்லா ஸ்டிச் பண்ணுவாங்க. ஆனா, வெளியில யார்கிட்டயுமே ஆர்டர்ஸ் வாங்கி செய்ய மாட்டாங்க. அவங்க ப்ளவுஸ தைக்கிறதுக்கே இன்னைக்கு தச்சுக்கலாம், நாளைக்கு தச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விதமான சோம்பேறித்தனமா நாள தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நம்ம இந்த சோம்பேறித்தனத்த முறியடிக்கணும். அந்த சோம்பேறித்தனத்த முறியடிக்கணும் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்க சின்ன சின்ன பழக்கங்கள மாத்திக்கிட்டாவே இந்த சோம்பேறித்தனம் நம்மள விட்டு எளிதில விலக முடியும். அதனால எப்பவும் நீங்க எண்ணங்கள பாசிட்டிவா சிந்திங்க. நம்பளால முடியும்னு நெனைங்க. கண்டிப்பா அந்த சோம்பேறித்தனத்திலிருந்து நம்ப அனைவரும் விடுபட முடியும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப தான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு உற்சாகமான வீடியோல பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.